சுரக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுரக்காய் வெட்டி வச்சுக்கணும். அது கூட 2 தக்காளி 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கணும். இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னா கடலப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், பருப்பு கொஞ்சம், இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி வேக வச்சுக்கணும். அது கூடவே தக்காளி பச்சை மிளகா நம்ம வெட்டி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கணும். வெங்காயமும் அது கூட ஒன்று வெட்டி ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா கொதிக்கணும். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வைக்கணும். இது நல்லா வெந்து வரணும். இது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இது கூட ஆட் பண்ணிப்போம். அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போது இது வெந்துட்டு இருக்கணும். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 2 பேர் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சிருக்கும், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே இப்போ சுரக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிப்போம். இது 2 கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது கொதிக்கட்டும். அதுக்கு பதில் நம்ம சைடில் பார்த்தோன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சுடானதுக்கப்புறம் கடுகு போடுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிப்போம். இது வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுரக்காயில் இதை ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான சுரக்காய் சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ என்ன ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலுக்கு போயிட்டு பாருங்கள். நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.